டாரடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வினுடைய அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போ டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் ரெண்டுமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல் கேள்வி, சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான நிறுத்தற்குறி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம அதை ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ நிறுத்தற்குறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று, என் அம்மா வந்தாள், கண்ணன் வந்தான், அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனை பற்றி விழித்து சொல்லும் போது இந்த இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்று மாற்றை பார்த்து கூடுவதற்கு பேர் திணை வழுவமைதி. அதாவது இதை ஏன் திணை வழுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மாடு அதை வந்து எங்கள் அம்மானு சொல்லும் போது அக்ரிணையை உயர்திணையாக சொல்வது, அது வலுவாகவே இருந்தாலும் அதனுடைய உயர்வும் சிறப்பும் கருதி நம்ம அதை அமைதியாக ஏற்றுக்கிறதுனால அது திணையில் ஏற்படக்கூடிய வலு அமைதி. திணையில் ஏற்படக்கூடிய வலுவை அமைதியாக பொறுத்து கொள்வதற்கு பேர் தான் திணை வழுவமைதி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, நிறுத்தற் குறியீடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஐயா அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, அந்தோ அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அப்படின்னு சொல்றது. அல்லது பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, அப்படி ஒரு ஆச்சரியக்குறி. அல்லது அந்தோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ ஆச்சரியக்குறி, ஐயோ அடிபட்டுருச்சே அப்படின்னு ஒரு 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 விளைவினுடைய அடிப்படையில் வரக்கூடியது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நான் ஓடுறேன். சரிங்களா? அப்போ நான் தான் ஓடுறேனே தவிர பிறரை ஓட்டு வைக்கல. அப்போ இது தன்வினை. அதாவது பிறரை ஓட வைக்கல இல்லையா, நான் தான் ஓடுறேன், அது தன்வினை. அப்போ ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் செய்வினைன்னு போடக்கூடாது. செய்வினை அப்படின்னா எப்படி வரணும்? ஓடினான் அப்படின்றது, அதாவது செய்வினை அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு எழுவாய், ஒரு செய்யப்படு பொருள், ஒரு பயனிலை, இப்படி தான் இந்த அமைப்பில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். நீங்கள் கேட்கலாம், இங்கே எழுவாய் வந்து கரெக்டு தானே, செய்யப்படும் பொருள் பயனிலை கரெக்டு தானே அப்படின்னு கேட்கலாம். இங்கே இதில் ஒன்று வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரணும் அல்லது மறைஞ்சு வரணும். இந்த ரெண்டு விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கணும். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்றதுக்கும் நான் திடலில் ஓடுனேன், இது வந்து இடத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இது இடத்தை குறிக்கக்கூடியது, இது செய்வினையில் பொருந்தாதது. அடுத்து சரியான ஊர் பெயரினுடைய மறுவுவை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி புதுகை, புதுக்கோட்டை புதுவை, உதகமண்டலம் உதகை, கும்பகோணம் குடந்தைன்னு தானே வரணும். அதை இங்கே பாருங்க, புதுச்சேரி புதுகை கிடையாது. ஸோ புதுவை. முதல் கூற்று தவறு. அவங்க கேட்டிருக்கிறது சரியான ஊர் பெயர் மறுவு. புதுக்கோட்டை புதுகை, புதுவை கிடையாது. புதுச்சேரி தான் புதுவை. சரி, ஆமாம். புதுக்கோட்டை புதுகை. இந்த புதுவைங்கிறது எதுக்கு வரணும்? புதுச்சேரிக்கு வரணும். ஆப்ஷன் மாறி இருக்கு, தெரியுதுங்களா? ஏயும் பியும். அடுத்து கும்பகோணம் அப்படின்றது கும்பை கிடையாது, குடந்தை. உதகமண்டலம் உதகை சரியா பொருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த மூணும் தப்பு. அடுத்து தில்லை என அழைக்கப்படக்கூடிய ஊர் எது அப்படின்னா தில்லை நடராஜ பெருமான், சிதம்பரம். சரிங்களா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஊர் பெயரினுடைய மறுவுவை எழுதுக. ஊர் பெயரையும் அதன் மறுவுவையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர்னா தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கோயமுத்தூர் கோவை, கும்பகோணம் குடந்தை. ஸோ அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. அடுத்ததான் விவாகம் அப்படின்றதனுடைய சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விவாகம் அப்படின்னா என்ன தமிழ் சொல்? திருமணம். வதுவைனானது திருமணம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. விவாகம்னா திருமணம், வதுவைனால் என்னது அப்படின்னா திருமணம். சரிங்களா? அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிந்தது. சர்க்கார் அப்படின்னாங்க, ஒரு படமே வந்துச்சு இல்லையா, அரசாங்கம். சர்க்கார்னா அரசாங்கம். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. லைட் ஹவுஸ் அப்படின்றதனுடைய தமிழ் சொல் என்ன? கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். சரிங்களா? இதுவே வந்து நமக்கு இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு 8th புக்கில் நினைக்கிறேன், அதில் ஒரு பாடமாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இலங்கு சுடர் எங்கிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவுக்கு கால் வலிக்கும்னு சொல்கிறது. இப்போ நீ விளையாடலையாப்பா அப்படின்னா ஐயோ எனக்கு கால்லாம் வலிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறது. அட் ப்ரெசண்ட்டில் நமக்கு என்ன நடக்குதோ அது சொல்கிறது. அதுக்கு பேர் உற்றது உரைத்தல். சரிங்களா? அட் ப்ரெசண்ட்டில் இப்போ நமக்கு இந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அது சொல்கிறதுக்கு பேர் உற்றது உரைத்தல். நீ விளையாடலையாப்பா அப்படின்னு கேட்டால் காலெல்லாம் வலிக்குங்க நான் போய் விளையாண்டேன்னா அப்படின்னு சொல்கிறது இனிமே நடக்க போகிறத நமக்கு சொல்கிறது. ஐயோ நீ படிக்கலையா, நான் புக்கை எடுத்தாலே தூக்கமாக வரும் அப்படின்னு சொல்கிறது இனிமே நமக்கு நடக்க போகிறது சொல்கிறதுக்கு பேர் உருவது கூறல். ஸோ அப்போ நீ விளையாடலையான்னு கேட்டால் கால் வலிக்கும்னு இவர் சொல்கிறார். இனிமே தான் கால் வலிக்கவே போகுது. ஸோ அதை சொல்கிறது உருவது கூறல். கால் வலிக்குது அப்படின்னு சொன்னார்னா அது உற்றது உரைத்தல்.
அடுத்து சரியான வினை மரபை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடித்தான், பாலை பருகினான். சரிங்களா, பாலை பருகினான். அடுத்து இது செய்வாயா அப்படின்னு கேட்குறப்ப நீயே செய் அப்படின்னு சொல்றது. விடை வகையே தெரிஞ்சது. இது செய்றியா அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீயே செய்ய அப்படின்னு சொல்றது விடை. அவன் நான் செய்ய மாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்றத விடையவே ஏவலா சொல்றது. நீயே செய்ய, செய்றியாப்பா அப்படின்னா நீயே செய்ய, ஏவல் விடை. ஸோ வினா 6 விடை 8க்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடியோஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டவுன்லோட் அப்படின்றதனுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம். வீடியோ கான்ஃபரன்சிங்னா காணொலி கூட்டம். சரிங்களா. அடுத்து மின்னணு கருவிகள், எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு அலுவலக கலைச்சொல், அதனுடைய இது என்னது, ஆளுமை. இப்போ நமக்கு ரீசெண்டாக 10th புக் அப்படின்றது அப்டேட் ஆயிருக்கு இல்லையா, அதில் நிறைய பாடங்கள் குறைச்சிருக்காங்க. அதில் அடுத்ததான் தீசிஸ் அப்படின்ற சரியான சொல்லுக்கான அந்த கலைச்சொல் கேட்குறாங்க. தீசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வேடு. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. சரிங்களா. சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். சரிங்க. அடுத்து சிம்பாலிசம் அப்படின்னு சொன்னா குறியீட்டியல். எம்பலம் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா சின்னம். எம்பலம் அப்படின்னு சொன்னா சின்னம். அடுத்து கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. அதுதான் என்னது அப்படின்னா சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான சரியான பொருள். அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னாலே அதுல பேர்லயே தெரியுது, விழல் வயல். சரிங்களா. விழல் அப்படின்னா அது தேவையில்லாத இடத்துல போகக்கூடிய ஒரு தண்ணி. சோ அதனால எந்த பயனுமே கிடையாது. சோ பயனற்ற செயல். அது என்னது, பயனற்ற செயல். சரியா. அடுத்து நகமும் சதையும் மாதிரி இவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடலும் உயிரும் மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு பேரு நட்பு. நகமும் சதையும் மாதிரி. அடுத்து மாணவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றது தன்வினை. மாணவர்கள் நன்றாக படித்தனர். படிப்பித்தனர் அப்படின்னு சொன்னா அது பிறவினை. சரியா. படித்தனர் அப்படின்னு சொன்னா அது தன்வினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அவர் படிக்க வச்சிருக்கிறார், அவர் படிக்கல. சோ அப்ப அது பிறரை கொண்டு செய்ய வைக்கப்படக்கூடிய வினை வந்துட்டு பிறவினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அப்துல் நேத்திக்கு வந்துட்டான். சரியா. அப்துல் நேத்திக்கு வந்தான். வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை. வந்தான் அப்படின்றது தன்வினை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுக்கு. கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் யார்? கேள்வி. கல்வியில் பெரியவர் யார்? அடுத்து விருதுநகரினுடைய முந்தைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. விருதுபட்டி. விருதுநகரினுடைய முந்தைய பெயர் என்ன? விருதுபட்டி. ஆப்ஷன் ஏ. இரு வினைகளினுடைய வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கு நீக்கு. நீ என்ன செய்யணும் அப்படின்னா தவறையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ இருக்கிற இடத்துல இருந்து நீங்கு. நீ சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குரூப்பை விட்டு விலகினாலே ஒன்று இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாமே தன்னை போல நீங்கி விடும் அப்படின்னு சொல்ற மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பொருள்ல வரக்கூடியது. நீ பாருங்க, என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு, நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஆப்ஷன் சி. அடுத்து சேர்ந்து சேர்த்து. சரிங்களா. சேர்ந்து விளையாண்டோம்னா நமக்கு என்ன சொல்லணும், அது நிறைய பேருடைய அந்த அவங்களுடைய அறிவுகள் அப்படின்றது நமக்கு சேர்த்து கிடைக்கும். இப்ப கூடி படிக்கும் போது, சேர்ந்து படிக்கும் போது நிறைய பேரோட அறிவுகள் நமக்கு சேர்த்து கிடைக்கும். அதான் இது ரெண்டுக்குள்ள இந்த வினை வேறுபாடு அப்படின்றது. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். இங்க பாருங்களேன், அனைவரையும் சேர்த்து கல்வி புகட்டினர். 2 வினையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல வரணும். அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். சோ ஆப்ஷன் சி. அடுத்து புதைந்து புதைத்து அப்படின்னு சொல்றது. மண்ணில் புதைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை, அதாவது ரவி மண்ணில் புதைந்த பொருளை எடுத்து என்ன செஞ்சுட்டான், திருப்பி இன்னொரு பக்கத்துல புதைச்சு வச்சிருக்கான். சரிங்களா. ஆப்ஷன் ஏ. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர். விருந்தும் ஈகையும் அப்படின்னா செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டிருக்காரு. இதுவும் தப்பு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்யறதாக யார் சொல்லியிருக்காரு? கம்பர் சொல்லியிருக்காரு. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடல் பாடினான் இறந்த காலம், பாடல் பாடுகிறான் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல நமக்கு இடைநிலைகள் தெரியணும். இட்டு இட்டு இரு இன்னு அப்படின்னு சொல்றது நிகழ்காலம். கிரு கின்று ஆனின்று அப்படின்னு சொல்றது நிகழ்காலம். இப்போ இவ்வோ எதிர்காலம். இதுல பாருங்க, பாடல் பாடினான் இட்டு இட்டு இரு இன், இது இன் அப்படின்னும் வரலாம், இந்த இன் மட்டும் வரலாம். இங்க பாருங்க, பாடினான் இறந்த காலம், இது சரி. பாடுகிறான் கிரு கின்றான் என்று வந்துச்சுன்னா நமக்கு என்ன காலம்? இது நிகழ்காலம், இது இறந்த காலம், இது எதிர்காலம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிரு கின்றுன்னு கொடுத்துட்டு எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு.
பாடுவான். இப்பு இவ்வும் நமக்கு என்ன காலம்? எதிர்காலம். ஸோ அப்ப இங்க நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. பாடுகிறார்கள். கிறுகின்றான் என்று நிகழ்காலம். ஸோ இதுவும் தவறு. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே வந்து அகர வரிசையில இருக்கு. அதை பாருங்க. கான் அப்படின்றது இக்கு கூட்டல் ஆ. கொல் அப்படின்றதுல இருக்கக்கூடியது இக்கு கூட்டல் ஓ. புரியுது. கிளி இக்கு கூட்டல் ஈ. புரியுது. கீரி இக்கு கூட்டல் ஈ. நெடில். குடுவை இக்கு கூட்டல் உ. கேள்வி இக்கு கூட்டல் ஏ. சோ இப்ப எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அகர வரிசையில இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆ குறில் கிடையாது. ஆ தான் இருக்கு. கான் 1, கிளி 2, அடுத்ததா கீரி 3, குடுவை 4, அதுக்கப்புறமா என்ன இருக்கு? ஏக்கு அப்புறம் தான் ஐ ஓ வரும் இல்லையா? சோ அதனால கேள்வி கொல். ஆப்ஷன் ஏ. அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடுதல். காற்றினுடைய மெல்லிய தொடுதல் தான் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. இது கரெக்ட். இங்க பாருங்க, கைகளின் நேர்த்தியான தொடுதல் தான் பூக்களை மாலையாக்குகிறது. இதுவும் கிட்டத்தட்ட வரலாம், பட் சரியான பொருள் இதுல வரும். சூடான பொருளை கையால் தொடுதல் இருக்க வேண்டும். தொடக்கூடாது இல்லையா? சரிங்களா? தொட்டால் சுருங்கின்றது ஒரு வகை தாவரம். இங்க இருக்கக்கூடியது அப்படியே அதே விதத்துல வரணும். எந்த விதத்திலையும் திரிதல் ஏற்படக்கூடாது. இங்க பாருங்க, கைகளின் நேர்த்தியாக தொடுதலால் பூக்கள் மாலையாகிறது. அந்த உருபு சேருது இல்லையா? ஆள் அப்படின்ற உருபு. சோ இங்க கிடையாது. சூடான பொருளை கையால், இங்கேயும் ஆள்ன்ற உருபு சேருது. சோ இதுவும் தவறு. தொட்டால் சுருங்கி, இங்கேயும் ஆள்ன்ற உருபு சேருது தொடுன்றதுக்கு பக்கத்துல. சோ இதெல்லாம் கிடையாது. தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஆப்ஷன் ஏ. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லைன்னா துன்பப்பட நேரிடும். ஆப்ஷன் சி. அடுத்து அலுவலக பணியாளர்கள் பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் 2 நாட்கள் ஆகும் என்றார். மேலும். இதுதான் இணைப்பு சொல். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து செல்வத்தின் பயனே ஈதல். எனவே பிறருக்கு கொடுத்து என்ன செய்யணும்? மகிழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளினுடைய பங்கு யாது? செயற்கைக்கோளினுடைய பங்கு யாது? இது வினா சொல். யாருன்னு கேட்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்கறது. அததான் யாதுன்னு கேட்கறாங்க. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அவங்க கொடுத்துட்டாங்க. ஆழ்வார்கள்னு சொல்லும் போதே அது பன்மைன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த எத்துணை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எத்துணை மிக அன்பு அப்படின்னு சொல்றது அதனுடைய உயர்வு, அதனுடைய தன்மை, அதை எண்ண முடியாத விஷயங்களுக்கு எத்துணை. எண்ணி சொன்னா எத்தனை. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆத்திச்சூடியினுடைய ஆசிரியர் யார்? படி என்னும் சொல்லினுடைய நிகழ்காலம். படிக்கிறான். கிறுகின்று ஆனின்று நிகழ்காலம். அடுத்து வலுவு சொல்லற்ற தொடரிய. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் கிடையாது, தென்னந்தோப்பு. அடுத்து கண். கண்ணுன்னு அர்த்தம்? மணி. கண்ணின் மணி போல கண்மணி. பொன். பொன்னால் செய்து போட்டாலும் விலங்கு. விலங்கு தானே நம்ம பொன்னியின் செல்வன்ல வருது. 2. மலை. மலை. மலையில விளையக்கூடிய தேன். சரி, மலை அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள்ல தேனி கூடு கட்டுறது மலை தேன். அது 3. வான்மலை 4. இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறது. ஸோ 4, 3, 2, 1. ஆப்ஷன் பி. வந்துடுறேன் அப்படின்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றும் போது வந்து விடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து திங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு கிழமை, இன்னொன்னு வந்து என்னதுன்னா சந்திரன். சரிங்களா? சந்திரன். அதே மாதிரி மதினால என்னது அப்படின்னா நிலவு தான். சரிங்களா? அந்த திங்கள் அப்படின்றது மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிக்கிறது. அதனால கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்து சந்திரன், நிலவு. அடுத்து 2 பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது என்னது? நூல். மூதுரை, அறநூல். இது ரெண்டுமே நூல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. பாத்தீங்களா? அது சரியான கேள்வி. ஆப்ஷன் பி. அடுத்து மாலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? தாமம் அப்படின்னு சொன்னா மாலை. படலைனா மாலை. புணர்னா மலர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ அப்ப மாலை அப்படின்னு சொல்றது ஒண்ணு கழுத்துல போடுற மாலை, இன்னொன்னு ஈவினிங் டைம், அதை குறிக்கக்கூடியது. அடுத்து குறில் நெடில். அரு, ஆறு. அரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா கதிர் அறுக்கிறது. அது அரு, அறுக்கிறது, வெட்டுறது. ஆறுன்னு அர்த்தம் நதி, ஓடக்கூடிய நதி. டேஷ் வில் டேஷ் குளித்தது. மடுவில் மாடு குளித்தது. மடுவில் மாடு குளித்தது. அடுத்து கூற்று காரணம். சரியா? கூற்று 1. பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பிருந்து இறைவனை வழிபடுவாங்கிறது கூற்று 1. ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது கூற்று 2. சரியா? அடுத்து கூற்று 3 என்னன்னா, ஊர் பொது இடத்துல வச்சு எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது கூற்று 3. மலையில நனைஞ்சுக்கிட்டே சாப்பிடுவாங்கிறது கூற்று 4. மலையில நனைஞ்சுக்கிட்டே எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து அந்த துணைப்பாடங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இப்ப சிலபஸ்ல கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தெருக்கூத்தை தமிழ் கலையினுடைய முக்கிய அடையாளமாக மாற்றியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர். சோ இது சரி.
ரெண்டாவது கூற்று பாருங்க, கூத்துக்கலையினுடைய ஒப்பனை, கதை சொல்லக்கூடிய முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் சரி. இவருக்கு பத்மஸ்ரீ தாமரை திருவிருதும் தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி விருதும் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 3 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஹியூமானிட்டி அப்படின்னா மனிதநேயம். ஹியூமானிட்டினா மனிதநேயம். சரிங்களா? அடுத்து தொரந்தோ அப்படின்னா சூறாவளி. விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. அடுத்து டெம்பஸ்ட் அப்படின்னா புயல். சரிங்களா? புயல் அல்லது. அடுத்து சலைன் சாயில் அப்படின்றது கலர் நிலம். சலைன் சாயில் அப்படின்றது கலர் நிலம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, அகரவரிசைப்படுத்துகள்ல மீ மிசை அதை குறிக்கும் போது இம்மு கூட்டல் ஈ நெடில். முன்னீர் இம்மு கூட்டல் ஊ முன்னீர். மனத்துயர் இம்மு கூட்டல் ஆ மனத்துயர். மே இம்மு கூட்டல் ஏ மேடு பள்ளம். மாவிலை இம்மு கூட்டல் ஆ. மௌனம் இம்மு கூட்டல் ஆவ். மொழிபெயர்ப்பு இம்மு கூட்டல் ஓ. இப்ப இதெல்லாம் பிரிச்சோம்னா இதுதான் ஒண்ணு. ஏன்னா உயிரெழுத்துக்கள் அகரத்துல தொடங்குது இல்லையா? மனத்துயர், அதுக்கு அடுத்ததா ரெண்டாவதா நெடில் மாவிலை. அடுத்து ஈல இருக்கான்னு பாருங்க, இல்ல. சோ அதுக்கு அடுத்ததா என்ன இருக்கு? மீ அப்படின்னு சொல்லக்கூடிய நெடில் இருக்கு 3. மீ மிசை, அதுக்கப்புறமா முன்னீர் 4, அதுக்கப்புறமா தான் என்னது மேடு பள்ளம், சாரி மௌனம், அதுக்கப்புறமா மொழிபெயர்ப்பு. சோ அப்ப அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா முன்னீர் முடிஞ்சிருச்சா, இம்மு கூட்டல் ஊ. அதுக்கு அடுத்ததா இம்மு கூட்டல் ஏ அப்படின்னு சொல்றது. இம்மு கூட்டல் ஏ என்னது? மேடு பள்ளம். இம்மு கூட்டல் ஏ மேடு பள்ளம். சோ அப்ப இதுக்கு அப்புறமா என்னது? மொழிபெயர்ப்பு. இம்மு கூட்டல் ஓ, ஓக்கு அப்புறம் தான் என்னது? அவு. அப்ப அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உழுவோர் உலகத்திற்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். உழுவோர் ஊ, இங்கேயும் ஊ இருக்குன்னா 2 பேருமே ஊ தானே இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரிங்களா? இங்க இருக்கிறத நம்ம எரள வளர இங்க இக்கு இஞ்சு பிரிப்போமே. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, அடுத்து அப்படியே எரள வளல, ரகரம் நகரம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இங்க முதல் எழுத்து 2லையுமே இங்க பாருங்க அச்சாணிங்கிறதா எப்பவுமே வந்து உயிரெழுத்துக்களினுடைய தொடக்கம் அகரம். அகரத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து அச்சாணி. இப்ப இது ஓகே. இப்ப உழுவோர் முதல்ல வருமா, உலகத்தார் முதல்ல வருமானு பாத்தீங்கன்னா ஊ 2லையுமே காமனா இருக்கு. அப்ப 2வது எழுத்தை பாருங்க, இங்க இந்த லகரமும் இங்க இந்த லகரமும் இருக்கு. முதல் லகரம் இந்த லகரம், 2வது லகரம் இந்த லகரம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த குண்டுலாக்கு அப்புறம் தான் என்ன வருது? இந்த தமிழ் சிறப்பு லகரம் வருது. அப்ப அச்சாணி உலகத்தாருக்கு 2வது, உழுவோர் 3 என போற்றப்பட்டனர். உ ஏ, அதுக்கப்புறம் போற்றப்பட்டனர். இப்போ ஆப்ஷன்ஸ். அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்குக. கொடு அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் கொடுத்திருக்காங்க. அதனுடைய தொழில் பெயர் என்னன்னா அல்தல், அம்மை, கை அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதிகள் பெற்று வரக்கூடியதான் எது அப்படின்னா தொழில் பெயர். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து போ அப்படின்றதனுடைய வினைமுற்று என்னதுன்னா போனான். போன்றதோட வினைமுற்று போனான். ஆப்ஷன் ஏ. அடுத்து படி அப்படின்றதனுடைய வினையாளனையும் பெயர் என்னன்னா படித்தவர். படின்றதோட வினையாளனையும் பெயர் படித்தவர். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சென்டர்னர் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. செல். சென்டர்னர் அப்படின்றதோடைய வேர்ச்சொல் செல். சரிங்களா? இப்ப இதே இது சென்று அப்படின்னு இகரத்திலேயோ அல்லது உகரத்திலேயோ முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எச்சம் வினை எச்சம். இதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக அடுத்து வரக்கூடிய சொல் கண்டிப்பா ஒரு வினை சொல்லாக தான் இருக்கும். சென்று வந்தான், சென்று கூறினான், அந்த மாதிரி வர்றது. இப்ப இதே இது சென்ற அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு எச்ச சொல் அகரத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது பெயரெச்சம். அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக இதுக்கடுத்து வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். சென்ற பையன், சென்ற மாணவன். சரிங்களா? வேர்ச்சொல் என்னதுன்னா சரி. அடுத்து மகிழ்வித்தனன் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னதுன்னா மகிழ். மகிழ்வி கிடையாது, மகிழ். எப்பவுமே வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லாக தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். நடப்பால் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னன்னா நட. நடப்பால்ன்றதோட வேர்ச்சொல் நட. நடந்து அப்படின்னு இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சா அதுக்கு பேரு வினை எச்சம். நடந்த அப்படின்னு அகரத்துல முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு பேரு பெயர் எச்சம். அடுத்து மலை அப்படின்ற பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னா பொறுப்பு, வெர்பு, அசலம். இது எல்லாமே மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்டெயினை குறிக்கும். அடுத்து பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று இது எல்லாமே இளம் பயிர் வகைகளை குறிக்கக்கூடியது. அடுத்து விலை. விலை விலை வைப்பது முளவரை, விலையை வைப்பது முளவரேன்னு சொல்றாங்க. விளைய அப்படின்னா விளைச்சல், உண்டாக்குறது. இந்த விலைனா ரேட்டு. அப்ப பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். சில நேரம் மாத்தியும் ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கலாம். ஸோ நல்லா கவனிச்சு ஆன்சர் போடுங்க. ஆப்ஷன் பி. வாசலில் போடுறது என்னது? கோலம். எந்த கோலம்? இந்த கோலம். நம்ம மேக்ஸ்ல படிக்கிறது என்னது? பந்தோட டைப்பு கோலம், ஸ்பியர். ஆப்ஷன் ஏ.
அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து பொருளை நீக்கு. கூரை, கூரை. வீட்டுக்கு மேல போடுறது அப்படின்றது என்னது? கூரை வீடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூரை வீடு அது எந்த கூரைன்றதை நீங்க சொல்லணும். கூரைன்னா வீட்டோட தரை, அதைத்தான் சொல்லுவாங்க கூரை வீடு. இப்போ கூரை அப்படின்றது மேல இருக்கிறது கிடையாது, கீழே இருக்கிறத பார்த்து சொல்றது கூரை வீடு. சரிங்களா? கூரை அப்படின்னா இந்த கல்யாணத்தப்ப கூரை புடவை கட்டிட்டு வருவாங்கல்ல, அது கூரை. அடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. சரிங்களா? கிட்னி ஃபெயிலியர்னா சிறுநீரக செயலிழப்பு. அடுத்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. அப்போ உயிரெழுத்துனா வவ்வல். சரிங்களா? மோனோலிங்குவல் அப்படின்னா ஒப்பெழுத்து. சரிங்களா? அடுத்து பால் பண்ணை அப்படின்னு சொல்ற போது டைரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டேர்னிங். சாயம் ஏற்றுறது டையிங். தரினா லூம். அப்ப 2, 3, 4, 1 ஆப்ஷன். பால் பருகினான், குடித்தான் கிடையாது, தண்ணி தான் குடிக்கணும். பால் பருகணும், ஆப்ஷன் ஏ. அடுத்து கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்படின்னு கொடுத்துட்டு சந்திப்பில் நீக்க சொல்லியிருக்காங்க. கண்காணிப்பு கருவி குசுடு துகுருல முடிஞ்சிருந்தா குச்சி எழுகிறோம். அதுக்கு முன்னாடி வல்லினமா வெள்ளினமா இடையினமான்னு பார்க்கணும். கசட தவற வல்லினம், எங்கென்ன நம்மன வெள்ளினம், எரள வளல இடையினம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது கசட தவறன் வன்தொடர் குற்றியலுகிறதுக்கு பின்னாடி இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால வல்லினம் மிகும். கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை அப்படின்னு சொல்லி 2ஆம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்திருக்கு. வறுமொழியோட முதல் எழுத்தும் என்ன எழுத்து? வல்லின எழுத்தா இருக்கிறதுனால இந்த இடத்துல அதே வல்லின எழுத்து மிகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இங்க எல்லாம் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, இது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எரர் மிஸ்டேக். கண்காணிப்புங்கிறதா கரெக்டே தவிர கண்காணிப்பு அப்படிங்கிறது கிடையாது. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஆன்சர் படி பி. கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் என்ன செய்வாப்புல? கூவாப்புல. கோழி கொக்கரிக்க தான் செய்வாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்றதுல எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மெல்லின எழுத்து என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் மென்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னே தெரியும். புசுடு துகுருல ஒரு சொல் முடிஞ்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து எங்க நம்மன்ற மெல்லின எழுத்தை தொடர்ந்து இருக்கணும். நீங்க பாருங்க, பண்பு, மஞ்சு, கண்டு, இது எல்லாமே மென்தொடர். எஃகு மட்டும் ஆயுத தொடர். அதே மாதிரிதான் பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து, இது எல்லாமே வன்தொடர். பஞ்சு மட்டும் மென்தொடர். அடுத்து நல்கினால் அப்படின்றதுனா, நல்கினால் அப்படின்னா வழங்கினால், அப்ப அதோட எதிர்ச்சொல் எடுத்தால், அவற்றிருந்து எடுத்துக்கிறது. சோம்பல் அப்படின்னா மடி, அப்ப அதோட எதிர்ச்சொல் மடியின்மை, சுறுசுறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. அடுத்து இரவலர் அப்படின்னா அர்த்தம். இரவலர் அப்படின்னா இரவலர் இறந்து கேட்கிறவர், புறவலர்னா ஒண்ணு கொடுக்கிறவர். ஆப்ஷன் பி. தம் உயிர், தம் கூட்டல் உயிர். இங்க அப்ப எப்படிங்க ரெண்டையும் வந்துச்சு அப்படின்னா, தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று இங்க உயிர் எழுத்து வரும்போது இரட்டிக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிங்க, விதி ரொம்ப முக்கியம். தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றுன்றது இந்த இம்முங்கிற மெய் எழுத்து. இங்க உயிர் எழுத்து வரும்போது 2 ஒற்றாக மாறும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இம்மு சேர்ந்து தம் உயிராக மாறும். அடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம், இ ஐ வழி எவ்வும் அப்படின்ற ஒரு உடம்படுமை விதிப்படி பருத்தின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப ஈங்கிற உடம்படுமை வந்து ஈயும் ஏவும் சேர்ந்து பருத்தி எல்லாம் அப்படின்னு மாறும். அடுத்து வட்டாடினான், உயிர் வரின் முக்குரல் என்ன செஞ்சிடும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். முக்குரல்ங்கிறது இந்த ஊ, மெய்யெழுத்தை விட்டுட்டு ஊ ஓடிடுச்சு. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வட்டாடினான் அப்படின்னு வரும். அடுத்து காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயண சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர், ஸ்மார்ட் ஆன்சர் அவர் பண்ணிருக்கிறாரு. அவன் கூறியது இருவரின் வினாவுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிஞ்சுக்கிட்டாரு. காலில் செங்கல்பட்டு தாண்டா காயமாயிப்போச்சுன்னு சொல்லி இன்னொருத்த கேட்டதுக்கு அவர் பதிலும் சொல்லிட்டாரு. இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் 2 பொருள் தர அமைவதற்கு பேர் ரெட்டர மொழிதல் அணி. இதுக்கு ஸ்லேடைன்னு இன்னொரு பேரு இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் பயின்று வரக்கூடிய அணி ஸ்லேடை அணி. இந்த பத்தியில் இடம்பெறக்கூடிய ஊரோட பெயர் செங்கல்பட்டு. இளைஞன் பயணம் செய்த வாகனம் பேருந்து. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ். இடம்பெறக்கூடிய வினா தொடர். உன் பயணச்சீட்டை, எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேணும்னு கேட்கறதா வினா தொடர். மற்ற எதுலையுமே கொஸ்டின் மார்க் இல்லை இல்லையா? ஸோ அது வந்து வினாச்சொல் கிடையாது. இளைஞனுக்கு அடிபட்ட இடம் எது? காலு. சரிங்களா? அடுத்து ஓர். இந்த ஓர் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரணும்? ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஒருன்றது ஒரு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். இங்க பாருங்க, ஒரு ஊர்னு கொடுத்துருக்காங்க. ஊங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்? ஓர் தான் வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. இங்க பாருங்க, ஒரு இனியன் கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும்ன்றதா ரூல். ஸோ இதுவும் தப்பு.
இங்கே ஓர் பழையோர்னு கொடுத்துருக்காங்க. பாங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. இதுல ஒரு மெய் இருக்கு, ஒரு உயிரும் இருக்கு. அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்ப மற்ற மூணும் சரி, சாரி தவறு. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு இங்கேயே சொல்லிட்டாங்க, இது ஒரு உயிர்மை எழுத்து. போங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்? ஒரு தான் வரணும், ஓர் வரக்கூடாது. ஸோ இவரும் தப்பு, இவரும் தப்பு, இவருமே தப்பு தான். அப்ப இது மட்டும் சரி. ஓர் அமைச்சர், ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஓர் பிழையற்ற சொல். ஒருங்கிறது எதுக்கு முன்னாடி வரணும்? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். இங்க ஒருங்கிறது அழகியன்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. இங்கேயும் தவறு. இங்கேயும் சரியா இருக்கு. ஸோ வீலையும் டீலையும் என்ன இருக்கு அப்படின்னா சரியா இருக்கு. ஸோ அப்ப இதுல எது ஆன்சர்னு பார்க்கலாம். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஓருன்னு இருக்கு. ஸோ இது தவிர ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து நந்தவனம், இசை கிடையாது. நந்தவனம்ன்றது இசை கிடையாது. பூஞ்சோலை, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, பூஞ்சோலைனா அது நந்தவனம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் மாறி மாறி இருக்குது இல்லையா? பண் அப்படின்னா இசை. பனினாலும் சில இடங்கள்ல இசை அப்படின்ற பொருள் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்னா உலகம். இழைத்து அப்படிங்கிறது செய்து அப்படின்ற சரியான பொருளை தர்றதுனால ஆப்ஷன் டி. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். வெர்புனா மலை. கழனினா வயல். நிகர்னா சமம். சமர்னா என்ன அர்த்தம்? போர்னு அர்த்தம். கலாம்னா என்ன அர்த்தம்? போர்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ 4, 3, 2, 1 ஆப்ஷன் இ. அடுத்து பாருங்க, பயிலுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிங்க அப்படின்னு அர்த்தம். நாணம், வெக்கம். முகில்னா மேகம். சரிங்களா? காலன்னா யமன். ஸோ அப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. ஒருமைப்பன்மை. கண்ணகியின் சிலம்பு இது அன்று. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அது நமக்கு படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கன்று தனது தலையை ஆட்டியது. ஒருமை, தன்மையில ஒருமைதான். ஸோ அப்ப அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி. என் தங்கை பரிசு பெற்றால்னு தானே வரணும். தங்கச்சி பொம்பளை பிள்ளை. அப்ப இங்க பால் வலு தப்பு. என் தங்கை பரிசு பெற்றது, அதனா ஆடா மாடா. ஸோ இதுவும் தப்பு. பெற்றன அப்படின்னு சொல்ல மாட்டா, தப்பு. பெற்றால்ன்றது சரி. ஆப்ஷன் டி. நான் நன்றாக தேர்வு எழுதினேன் அப்படின்றது உடன்படாத. உடன்பட்டு சொல்றது. உடன்பட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் சி. அறைக்கு புத்தகங்கள் வருவிக்கிறாரு. அவர் வாங்கினாரு அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பண்ணது. வருவிக்கிறாருன்னா அவர் வர வைக்கிறாரு. ஸோ பிறவினை. தான் வாங்கிட்டு வரல, இன்னொருத்தரை கொண்டு வர வைக்கிறாரு. ஸ்விக்கி மாதிரி. அடுத்து கூட்டு பெயரை குறிப்பிடுக. மா தோப்பு. மாங்கொல்லை கிடையாது. மாந்தோட்டம் கிடையாது. மாமரங்கள் கிடையாது. அடுத்து உவியல். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர் என்ன? ஆடு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை. நீண்டதொரு காலப்பகுதிக்கு என்ன சொல்லுவோம்? ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. ஆளினா பெருங்கடல். அகம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? வீடு, மனம். இந்த 2 பொருளும் என்ன செய்யும் அப்படின்னா அகம் அப்படின்ற ஒரு பொருளை தரும். சரிங்களா? வீடு அப்படின்னா அன்பகம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு இருக்கக்கூடிய வீடு அன்பகம். மனம் அகத்தினால், அதாவது அகனமர்ந்து ஈதலின் நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள மலர்ந்து செய்யறது. அப்ப மனம். அடுத்து உத்தரவு, பணி. பணிக்கும் உத்தரவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. ஆர்டர்னா உத்தரவு இல்லையா? பாக்கினா இழப்பு கிடையாது. என்னது பாக்கினா நமக்கு வர வேண்டிய கடன் தொகை. கஜானானா கருவூலம், வருவாய் கிடையாது. ஸோ அப்ப அலங்காரம்ன்றது ஒப்பனை. இது சரியாக பொருந்திருக்கு. ஸோ இதோட இந்த 100 கேள்விகள் முடியுது. அடுத்த வீடியோல நம்ம அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.